வணக்கம் மக்களே. இன்றைக்கி வாழைக்காய் செய்ய போகிறோம். வீட்டிலே வாழைக்காய் இருக்குது. அங்கேருந்து தான் இப்போ வாழைக்காய் பறிக்க போகிறேன். தேவையான மட்டும் பறிச்சுப்பேன். இதுதான் அந்த மரம் நல்லா காய்ச்சிருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது தட்டி பார்ப்பாங்கல்ல, நல்லா இருக்குன்னு சவுண்டு வருது. இது பறிக்கிறதுக்கு கத்திலாம் தேவையில்லைங்க, இடி பண்ணானே வந்துடும். வேண்டாம், கத்தி வேண்டாம். ஒல்லியா இன்னைக்கு ஸ்பெஷலுக்கு வாழைக்காய் ரெடி. இது சமைக்க வேண்டிய வேலை தான். இப்போது அந்த வாழைக்காய் வச்சு வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாழைக்காயில் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா வாழைக்காய் ஃப்ரை ரெடி. எந்த ஒரு மருந்தும் போடாமல் வீட்லேயே வாழை மரத்தை நட்டு வச்சு அதுலேருந்து வந்த வாழைக்காவை ஃப்ரை பண்ணி இப்போ சாப்பிடும் போது அதோட ஃபீலே தனியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.